அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். ஓம் சுதர்சனாய வித்மகே மாஜ்வாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராய ஹரிநாராயண ஹரி துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் மே 27 முதல் ஜூன் 2 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் தனது இன்னொரு வீடான கும்பத்தில் ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார். எல்லா கிரகங்களுக்கும் ராசிநாதன் ராசியில் வந்து அமர்ந்தால் கொண்டாட்டம். ஆனால் மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது, சில திண்டாட்டங்களும் இருக்குது. திண்டாட்டம் என்னங்க அப்படின்னா, 7 சனி வந்துடுது. 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு கொஞ்சம் பிரச்சனையே கொடுக்கும். 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது ரவுண்டு நல்லதே செய்யும். அதுவும் சொந்த ராசிக்கு சனி பகவான் கெடுதல் பண்ண மாட்டார். உழைப்பை நம்பக்கூடியவர்கள் மகர கும்ப ராசி அன்பர்கள். ஆதலால் கண்டிப்பாக 7 சனியினுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்காது. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி. இந்த மகர ராசிக்கு பாருங்கள், 4ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் முக்கியமான இடம் 1, 5, 9 பார்வையிடுவதால் மிக மிக சிறப்பு. சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பகவான் 2ல் இருக்கிறதால நல்ல பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து பேசணும். சண்டை சச்சரவு இருக்கும். கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. ராசியை குரு பார்க்குறார். உங்களை பொறுத்த வரலையும் இந்த ராசியை குரு பார்க்குறது 7 சனி இருந்தாலும் ஒரு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு வேலையிலையோ இல்லை நீங்கள் பண்ணுற தொழிலையோ உங்கள் திறமையை வெளிப்படுத்தி முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம். ஒரே ஒரு பரிகாரம் என்னென்னா, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி இழந்த சமூகத்தில் இழந்த இது நாள் வரைக்கும் இழந்த பெயர் புகழ் அனைத்தையும் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். 3ல் ராகுக்கு இருந்தால் ரொம்ப சிறப்புங்க, உபஜயஸ்தானத்தில். அப்போது உங்களை பொறுத்த வரலையும் ராகு பகவான் பல நிலைகளில் உங்களை உயர்த்த பார்ப்பார். தொழில் ரீதியாக நல்ல சம்பாத்தியத்தை கொடுப்பார். உத்தியோகம் பண்ணால் உத்தியோகத்தில் நல்லது நடக்கும். உபஜயஸ்தானம் இல்லையா, 100 ரூபா கிடைச்சா போதும்னு நினைப்பீங்க. ஆனால் 100 ரூபா கட்டு கொடுத்தா வானான்னு சொல்லுவீங்களா? அதுபோல தான் இந்த ராகு உபஜயஸ்தானத்தில். அதுவும் அந்த இடம் மீனத்தில் அற்புதமான ஒரு இடம். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க. உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். குறிப்பாக இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க. அதுலேயும் இது 3ஆம் இடம் அப்படின்னும்போது ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிற பிள்ளைகள் 10ஓடு 11ஆ இருந்த நீங்கள் இப்போது நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வருவீங்க. அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் உள்ள பிள்ளைகள் ரொம்ப நல்ல நிலைக்கு வருவீங்க. பேரு புகழ் ஸ்டேட் லெவலில் என்ன இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு உருவாகும். இந்த
ஏன்னா அது வந்து 3ஆம் இடம் என்பது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் இல்லையா. அதாவது உங்களுக்கு வீரிய ஸ்தானம். அங்கே போய் ராகு உட்காராருன்னா உங்கள் வீரியத்தை நீங்கள் வந்து வெளிப்படுத்துவீங்க. இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் வருகிறார் வார இறுதியில். சொந்த வீடு வாசல் வாகனம் நினைக்கும் அன்பர்களுக்கு தாராளமாக வாங்கலாம், நல்லதே நடக்கும். மற்றபடி 5ஆம் இடத்துல குருங்க, சூப்பருங்க. குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் உங்களுக்கு 100% இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம். குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து பிரிச்சிக்கலையா இது வரைக்கும், இப்போ தாராளமாக பிரிச்சுக்கலாம் நீங்கள். அற்புதமான காலகட்டம். 5ஆம் இடம் குரு இருக்கார், சுக்கிரனும் இருக்கார். ஸோ உங்களை பொறுத்தவரையிலும் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீட்டை அலங்காரம் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. உங்கள் தகுதிக்கு மீறி உங்கள் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. அவங்களும் நல்ல எந்த கோர்ஸில் சேரணுமோ அந்த கோர்ஸில் சேர்த்து விட்டு நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். இந்த சனி பகவான் 2ல் இருந்தாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தை பார்ப்பதால் ஒரு சிலருக்கு அசிங்கம், அவமானங்கள் ஏற்படும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில், அறிமுகம் இல்லாத இடங்களில், இல்லை வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், பொது இடங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி தேக குறைவு, ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்துல கேது இருந்து தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்தது. இப்போவும் கேது இருக்கார், ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை. குரு கேது காம்பினேஷன். அப்போது அந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். கோயில் குளங்களுக்கு போவீங்க, நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப அற்புதமான காலகட்டம். ஒரு சிலர் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம்னு ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேர்லையாவது வெளிநாட்டுக்கு போவீங்க. வேலை வாய்ப்புக்கு போகிறீங்களோ இல்லையோ, இதுக்காகவாவது செல்ல விருப்பம் உள்ளவர்கள் செல்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்த குரு பார்க்குறார். எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. மூத்த சகோதரம் இருந்தால் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறப் போகிறது. உங்கள் தேவைகள் பூர்த்தியாக போகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டம், இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எப்போ குரு 5க்கு போயிட்டாரோ பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. இனி மகர ராசியில் பிறந்தவர்கள் படிப்படியாக சாதிப்பீர்கள், சாதனை புரிவீர்கள், புகழ் பெறுவீர்கள். பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். சமூகத்தில் பேரு புகழ் உயரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு சூப்பரான வாரம்.